Grace, peace, and favor and love of our Heavenly Father be with you all in the mighty name of the Lord Jesus Christ. நம்ம பரலோக பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கிருபையும் தயவும் இரக்கமும் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்டாய் இருப்பதாக என்று உங்கள் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். We are the members of Christ's bodies. நாம் கிறிஸ்துவினுடைய அவயங்களாய் இருக்கிறோம். The Bible says in book of John chapter 15 verse 5, Jesus says that I am the vine, you are the branches. He who abides in me and I in him bears much fruit. For without me you can do nothing. Yes, Jesus says, without me you can do nothing. யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆம், கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. This scriptures is revealing about our union and oneness with the Lord Jesus Christ. இந்த வேத வாக்கியம் கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஒருமையும் கூட்டுறவை கொடுத்து அது வெளிப்படுத்துகிறது. And also in Ephesians chapter 5 verse 30, the Bible also says, for we are members of his body, of his flesh and of his bones. எபேசியர் 5:30 சொல்லுகிறது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. And this Bible also is talking about our union, our unity, our inseparable oneness with Christ Jesus. இந்த வேத வாக்கியம் கூட நம் கிறிஸ்துவனை கூட ஒருமையும் பிரிக்க முடியாத அளவில் இருக்கிற கூட்டுறவை கொடுத்து ஒற்றுமை கொடுத்து ஐக்கியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. This is an amazing life that we have in Christ Jesus. நம்ம இதுதான் நம் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. Now because you and me who have received the Lord Jesus Christ as our own Savior and our Lord in our life, now we are born again into Christ. And Christ, you and me and we who receive Christ by faith in our heart as our Savior and Lord, we have been oneness, inseparable oneness with Christ Jesus. Therefore, we are the limbs of Christ. We are the members of his body. ஆகையால் நம்ம கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள நம்ம ஒன்றா இருக்கிற நீங்களும் நானும் நாம் அவருடைய கை கால் கிறிஸ்துவின் கை கால்களா இருக்கும். அப்படி என்றால் கிறிஸ்துடைய அவயங்களா இருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். Therefore, our legs are Christ's legs. Our hands are Christ's hands. So we are inseparably one with Christ Jesus. ஆகையால் நம்முடைய கால்கள் கிறிஸ்துவின் கால்களா இருக்கிறது, நம்முடைய கைகள் கிறிஸ்துவின் கைகளா இருக்கிறது. ஆகையால் நீங்கள் நான் கிறிஸ்துவனை கூட பிரிக்க முடியாத அளவில் ஒருமையாய் ஒரே கூட்டுறவை கொண்டிருக்கிறோம் அறிந்து கொள்ளுகிறோம். In 1 Corinthians chapter 6 verse 15, the Bible also says, do you not know that your bodies are members of Christ? Shall I then take the members of Christ and make them members of a harlot? Certainly not. 1 Corinthians 6:15 சொல்லுகிறது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே என்று சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, now you and me, we as the member of Christ, our bodies are the member of Christ. ஆகிய நீங்கள் நானும் யார் என்றால் நம்முடைய சரீரங்கள் அது கிறிஸ்துவனுடைய அவயங்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Now in you and in me who are in Christ, Christ is fully represented, expressed and manifested. Christ walks in us, he talks in and through us, and Christ works in and through us. இன்னைக்கு நீங்கள் நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறபடியால் கிறிஸ்து முற்றும் முழுமையாக நமக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார், நிரப்பப்படுத்தப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே நம்மூலமே பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து நம்மூலமாய் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். My beloved in Christ Jesus, wherever you are,
You and me we are the body of Christ. We are the limb of Christ. கிறிஸ்துவின் அன்பான நீங்கள் நானும் எங்க இருந்தாலும் சரி, நீங்க நம்ம அனைவரும் கிறிஸ்துவின் சரீரங்களா இருக்கிறோம், அவைகளா இருக்கும், கிறிஸ்துவுடைய கை கால்களா இருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். So this should be our daily consciousness. So we have been being born again to Christ. We have come into a union with Christ. So that's the biggest thing about our salvation. ஆகையால் இந்த உணர்வு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுதின உணர்வா இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் மறுபடி பிறந்திருக்கிற நாம் அனைவரும் கிறிஸ்துவனை ஒரே ஒருமைக்குள் கூட்டுறவுக்குள் வந்திருக்கிறோம். ஆகையால் இதுதான் ரட்சிப்புக்குரியதான ஒரு பெரிதான காரியமா இருக்கு நம்ம அறிந்து கொள்கிறோம். So not only we have been recreated, our spirit has been recreated, we have been immersed into Christ. We have become literally joined together with Christ as one divine creation. நம்முடைய ஆவி மறுபடி சிருஷ்டிக்கப்பட்டது மாற்றமல்ல, நம் கிறிஸ்துவுக்குள் நம்ம மூழ்கி இருக்கிறோம். ஆக நீங்கள் நானும் கிறிஸ்துவனை கூட முழுமையாக கிறிஸ்துவனை கூட ஒரே சிருஷ்டியாய் ஒரே ஆவியா இருக்கும் நம்ம அறிந்து கொள்கிறோம். My beloved, also the Bible says in 1 Corinthians chapter 12 verse 13, for by one Spirit we were all baptized into one body, whether Jews or Greeks, whether slaves or free, and have all been made to drink into one Spirit. வேதம் சொல்லுகிற 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தார்க்கம் தீர்க்கப்பட்டோம் என்று வசனம் சொல்லுகிறது. And also the Bible says in 1 Corinthians chapter 6 verse 19, or do you not know that your body is a temple of the Holy Spirit who is in you, whom you have from God, and you are not of your own. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவர் என்றும் அறியீர்களா என்று சொல்லுகிறது. And also in 1 Corinthians chapter 3 verse 16, do you not know that you are the temple of God and the Spirit of God dwells in you. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லுகிறது. My beloved in Christ, there is a lot of scriptures that we have read, we have spoken just now. It's all revealing that all of these are the oneness, our oneness with Christ through the Holy Spirit. Now the Holy Spirit is dwelling in our spirit. We have been filled with the power, strength and the ability of the Holy Spirit. இன்னைக்கு இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம ஒருமை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரால நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்க ஒருமை கொடுத்து சொல்லுகிறது. நீ கிறிஸ்துவுக்கு நம்ம இருக்கிற பரிசுத்த ஆவியோட எனக்கு நமக்குள்ள இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியின் பலனும் ஆற்றலும் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. My beloved in Christ Jesus, this is not just a religious talk. This is the reality of our present life in Christ. கிறிஸ்துவை மேன்மன் இது ஒரு மத சார்ந்த ஒரு பேச்சு அல்ல. இது நம்முடைய கிறிஸ்து இயேசுக்குள் நமக்குள்ள இருக்க இப்ப நிகழ்காரிய உண்மையா நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. Now you and me who are in Christ, we are a God carrying vessel. Divinity is at work in us and revealed in us and through us. இன்னைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் நானும் தேவனை சுமந்திருக்கிற பாத்திரமா இருக்கிறோம். தெய்வீகம் நமக்குள்ளும் நம்ம மூலமாய் கிரியை செய்து கொடுத்து தெய்வீகம் நம்ம மூலமாக நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது அறிந்து கொள்கிறோம். So let us give attention to this wonderful truth and let us meditate on them and live according every day. ஆக இந்த சத்தியத்தை குறித்து கவனம் செலுத்தி இந்த சத்தியத்தை நம்ம தியானித்து இந்த சத்தியத்தை பிறகு அனுதினமும் வாழ்வோமாக. May God bless you abundantly. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.